ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ ட்ரிபிள் எஸ் ரேங்க் சோலோ லெவலிங் எபிசோட் 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ராக்கு பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டரோட படையவே கூட்டிட்டு ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டரை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாரு. எதுக்காக நம்ம ஹீரோக்கு அந்த ஹையார்க் மாஸ்டரோட ரத்தம் தேவைப்படுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தா புதற்குள்ள ஒளிஞ்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு அடி வாங்கினவன் அவன் அப்படி ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு யாரா அவன் இவன் புறா மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் டேய் இவன் பார்த்தா பயங்கரமாக தெரியுறான், நம்ம உடனே இங்கேருந்து ஓடி போயிடணும், நம்ம மாட்டணும், அவ்வளோதான் சரியாமாலாம் பண்ணிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் பின்னாடி ஒரு ஐயாருக்கு மான்ஸ்டர் வந்து நின்று என்ன பண்ணுறீங்க, கண்ணாம்பூச்சி விளையாடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அல்லு இருக்காது, அவனுக்கு வேத்து ஊற்றிடும் மூஞ்சு ஃபுல்லாக. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அந்த தடியம் கூட இருந்த ஒருத்தனை அடித்து நாக் அவுட் பண்ணி அவனை படுக்க போட்டுறாங்க. டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வாயெல்லாம் உடச்சி மயக்கம் போட வச்சுறானுங்க. இந்த பக்கம் டே சீக்கிரம் என்னை வெளியே விடு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன உனக்கு தெரியல, இதுக்கு மாதிரி நான் அவங்ககிட்ட சண்டை போட்டல, ப்ளீஸ் என்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது பட்டார்னு பார்த்தா அங்கே இருக்க ஐயாருக்கு மாஸ்டர் என்ன தைரியம் இருந்தா எங்களோட பாஸ் மேலே நீ கையப்ப அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு முகையெல்லாம் ஓங்கி குத்தி விட்டுருவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ உனக்கு ஆகணும்டா, என்கிட்டே நீ இதுக்கு முன்னாடி வம்புக்கு வந்துடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே இருக்க அந்த மற்ற ஐயாருக்கு மாஸ்டர்லாம் இவனை சுத்து போட்டு அடிச்சு மூஞ்ச உடைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த தடியா டே என் கிட்ட வராதிங்க, எல்லாரும் ஓடுங்கடா டே ராக்கு என்னை காப்பாத்துடா விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடாம உனக்கு ஆகணும்டா, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே படையை கூப்பிட்டு கிளம்புவாரு. கட் பண்ணா அந்த ப்ளூ கலருக்கும் பச்சை கலர் மான்ஸ்டருக்கும் ரெண்டுத்துக்கும் சண்டை ஆரம்பிக்கும். ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான சண்டையில் பச்சை கலரும் சாகும் ப்ளூ கலரும் சாகும். அங்கே கிடந்து செத்து போன அந்த பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர் வந்து அதோட பிளட்டையும் நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த பிளட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு 2 பிளட்டு கிடைச்சிருச்சு. ப்ளூ கலர் பச்சை கலர் இந்த 2 பேரோட ரத்தமும் எனக்கு கிடைச்சனால இப்போதைக்கு நான் சீக்கிரமா சண்டையை முடிச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வார் கிரை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணோன்னே அங்கே இருக்க அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டருக்கு அப்படி பவர் குறைஞ்சிட்டே இருக்கும். அதை பார்த்து அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்லாம் உடனே நம்ம ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டீங்களா, ஆட்டத்தை சீக்கிரமா முடிக்கலாமா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோடரை எடுத்துட்டு சும்மா வெட்டி வீசிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி வெட்டி வீசிட்டு போகும்போது அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்ஸோட பாஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு எலும்புக்கூடு மாஸ்கை போட்டு சும்மா கெத்தா நிற்பான். அவன் நான் சீக்கிரமா போய் கொண்டு இந்த போரை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்ற ப்ளூ கலர் மாஸ்டரை வெட்டி வீசிட்டு அப்படி போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கோடரிய ஸ்டைலா மறுபடியும் ஹெலிகாப்டர் ஸ்டைல சுத்திக்கிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பச்சை கலர் மாஸ்டர் சீல்ட வச்சு தடுத்துட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டரோட பாஸ். அது அந்த சீல்ட அப்படி காலை வச்சு என்ன தைரியம் இருந்தா எங்க கூட நீங்க சண்டைக்கு வந்திருப்பீங்க, உங்க எல்லாரையுமே நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டரோட பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து டே இங்கதான் இருக்கியா, கரெக்டா வாய்க்கிட்ட ஓப்பனிங் கிடைக்குது, வாயிலே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து சும்மா ஸ்ட்ரைக் அப்படின்னு வாயிலே ஒரு வெட்டுவா பாருங்க. அடிச்ச அடியில அது வாயில இருந்து ரத்தம்லாம் வந்து பறந்து போய் அங்க கல்லுல மோதி கீழே விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சண்டை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், பாஸே அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழே வந்து வாயில ரத்தத்தை கக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போகும்போது அந்த ஐயாருக்கு மாஸ்டர் வாயை திறந்து டேய் என்ன தைரியம் இருக்கு, நீ ஒரு சாதாரண மனுஷன்டா, உன்ன மாதிரி கேவலமான மனுஷன் என்ன தோக்கடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது கத்தாதடா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலையை துண்டா வெட்டி நாக் அவுட் பண்ணிடுவாரு. அவனை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் பாப்பாக்கி நீங்கள் லெவலில் பாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பவர் அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். அங்கே இருக்க பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த காட்டே நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சிஸ்டம் பாப்பாக்கி இந்த காடே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த காடு அதோடதுன்னு நினைக்குது, ஆனால் இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்படியே இந்த இருக்க ஐயாருக்கு மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் போங்க, நான் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரத்தத்தையும் எடுத்து கொண்டு போய் அந்த கிழமை இருக்கான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட கொடுத்தோன்னே எனக்கு அந்த ஸ்டோன் எந்த மாதிரி விஷயம்னு தெரியல, ஆனால் நீ என்ன செய்யி, இதில் நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், அதை கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடு, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, சபிக்கப்பட்ட ஆட்டோ ஸ்டோனு, அது யார் செஞ்சா அது என்ன ஏதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, அது போக போக இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கு நீ இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 2 பிளட்டையுமே ஒன்னாக்கி புதுசாக ஒரு மேஜிக் லிக்விட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இதை நீ மெட்டீரியல்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ட்ரினிக் சிட்டியில் இருப்பான், அவனை தேடி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா நான் அந்த சிட்டிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கேம் வேர்ல்ட்ல இருந்து இப்போ நிஜ உலகத்துக்கு வந்துடுறான். அந்த மிஸ்ஸில இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய பண்ணிட்டேன், இப்போ நான் என்னோட உடம்ப கொஞ்சம் கவனிச்சாகணும், இந்த கேமை மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த லார்ட் கேமை எல்லாருமே பார்ப்பாங்க, யார் யாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
அப்படி கமெண்ட்ல தான் சீக்ரெட் டஞ்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு போயிருப்பான் பாத்தீங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சீக்ரெட் டஞ்சன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவக்குழியில தேடி போய் கண்டுபிடிச்சு பண்ணியிருப்பாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோ, ஓ! என்ன பார்த்து எல்லாருமே பிட் அடிக்கிறாங்களா? பரவால்ல, பரவால்ல. போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாலியா வெளிய போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு வெளிய அப்படியே கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்படி கிளம்பி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாருமே அந்த லார்ட் கேம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "ஏய் நான் 3 லெவல் தாண்டிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு லெவல் லெவலா பேசிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ, எங்க பார்த்தாலும் அந்த லார்ட் கேம் பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா ஒரு பொண்ண பார்ப்பாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ண பார்த்துட்டு இவள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துருவா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியும், ஏய் யூகிமி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தோன்னு தான் தெரியுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பான், இவ தான் என்னோட எக்ஸ் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஏமாத்திட்டு போய் 4 மாசம் ஆச்சு. இவள திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சா நான் பார்த்துட்டேன். இப்போ பார்த்தா வேற ஒருத்தன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவன் இருக்கா பாருங்க எக்ஸ். நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இன்னும் நீ உருப்படாம தான் சுத்திட்டு இருக்க. எனக்கு தெரியும்டா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும்போது, மூடுறி வாய, நான் கேமுக்குள்ள இருக்கிறேன். இப்போ நான் கேம் விளையாட போறேன். அப்புறம் யார் இவன் தான் வாளா பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வம்பிழுத்துட்டு, போடா போடா சில்ற பையலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிட்டாம போயிடுவான். அவன் கடுப்பாய், ஏய் நில்றா என்னடா நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லடா, நான் லெவலப் ஆகணும். அவளை நான் தான் கழட்டி விட்டேன். அவ என்ன கழட்டி விட்ட மாதிரி ஒன்னையும் ஒரு நாள் கழட்டி விடுவாடா, உனக்கு ஆகும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள கலாச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும்போது, கேமுக்குள்ள பார்த்தா ஒரு ஆரஞ்சு மண்டையன் அந்த சீக்ரெட் டஞ்சன் எங்க இருக்கு, அந்த சவக்குழியில இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து நின்றுப்பான். கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருப்பான். அவனும் சரி வா 2 பேரும் உள்ள போய் அந்த சீக்ரெட் டஞ்சன் ஜெயிக்கலாம், பாதி பாதி பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தடியா இருக்கிறவன் இவனை ஆட்டையை போட்டு மொத்த காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்ப கேமுக்குள்ள வந்திருப்பான். கேமுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துருவான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள நிப்பான். நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பின்னாடி பயங்கரமான ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு யாரா அது சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, அங்க ஒரு 3 பேர் வருவானுங்க. ஒருத்தன் பார்த்தா பயங்கரமா பெரிய வெப்பன் வச்சுட்டு தடிமாடு மாதிரி இருப்பான். இன்னொருத்தன் முக்காடு போட்டிருப்பான். இன்னொருத்தன் அம்புடுறவன் அந்த மஞ்ச மண்டையன். இவங்க 3 பேர் இங்க நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, டேய் என்னடா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த 3 பேரும், டேய் உன்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அட்டாக் பண்ற மாதிரியே வருவானுங்க. நம்ம ஹீரோவும், பேசலாமே, எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சுட்டு ரெடியா எடுத்துட்டு நின்று இருப்பான். அதே நேரம் அவனுங்க வந்துட்டு, ஏய் என்னடா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு இருக்க, உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ, என் மனசுல என்ன ஓடனா என்னடா பொடி பசங்களா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் உங்ககிட்ட இருக்க வெப்பனு காசு கோல்டு சில்வர் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ மனசுல என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, இவனுங்க 3 பேர் சேர்ந்து என்னை போடுதெல்லாம் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கானுங்க பொடி பசங்க, இவனுங்க எப்படி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு 3 பேர் நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு, நீ என்னடா பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க, நாங்க இங்க 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா நம்ம டீலிங் பேசலாம்னு நினைச்சேன், உங்ககிட்ட டீலிங் பேசுறது வேலைக்காகுது போல இருக்கே, அப்படின்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து ரெடியா இருக்கும்போது, அந்த தடிமாடு அந்த வில்லு விடுறவன் முக்காடு போட்டவங்க 3 பேர் சண்டைக்கு ரெடி ஆயிடுவானுங்க. நம்ம ஹீரோ பார்த்து அந்த தடிமாடு பெரிய கோடாரி எடுத்து அட்டாக் பண்ண வருவான். ஓங்கி ஒரு வீசுவான் பாருங்க அந்த வெப்பனை. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அவங்கிட்ட வந்து, டேய் குறி பார்த்து எரிய தெரியாதாடா முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை ஒரே அடிச்ச அடியில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு அவன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். தடுத்து நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை அவன் பறந்து வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான் பாருங்க. அப்படி பறந்து தரையில ஒரு அடி அடிச்சோன்னே நம்ம ஹீரோ அதை அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போய் நின்றுவாரு. பரவாயில்லையடா ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுறீங்க பார்க்கும்போது, அந்த அம்புடுறவன் ஆரோ ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்பை வந்து விடுவான். அது மலை மாதிரி வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த அம்புலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனாலுமே 2-3 அம்பு நம்ம ஹீரோவோட உடம்புலேயே குத்திரும். அதை ஹீரோ அப்படி எடுத்து போட்டு, என்ன 3 பேரும் கோஆர்டினேட் போட்டு சண்டை போடுறானுங்க, நம்ம கிட்ட போய் சண்டை போட்டா ஒரே நேரத்தில் அடிப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதை பார்த்துட்டு முக்காடு போட்டவன், என்னடா பெருசு உன் மனசை மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, உன் வெப்பனை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது, டேய் இனிமே தான்டா பார்ட்டி ஆரம்பிக்குது, விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் இப்போ ஒரே நேரம் அப்படி கிட்ட போனேன்னா அந்த அம்புடுறவன் அடிப்பான், அதே நேரம் சீல்டை வச்சு இந்த முக்காடு போட்டவன் தடுப்பான், இந்த மாதிரி இவனுங்க வித்தியாசமா அடிப்பானுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த பெரிய கோடாரிக்கு பதிலாக நம்ம ஹீரோ 2 சின்ன கோடாரியை எடுத்துட்டு ஒரு வீசுவான் பாருங்க. அது ஸ்ட்ரைட்டா முக்காடு போட்டவனை பார்த்து போயிட்டு இருக்கும். அவன் சீல்டை வச்சு தடுக்கலான்னு பார்ப்பான். ஆனா அந்த கோடாரி அவனோட சீல்டு அடிச்சு அப்படியே பறந்து தூக்கி போட்டுருவானே. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு, சே என்னடா சீக்கிரம் அவனை போய் கொல்லுங்கடா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடி வாங்கிட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பான். அதே சமயம் அந்த தனியாக அவனோட கோடாரி எடுத்து நம்ம ஹீரோ வெட்டலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். நம்ம ஹீரோவும் வாங்கடா இப்படி தனித்தனியாக வரது தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பெரிய கோடாரியை மறுபடியும் எடுத்து ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில் வயிறுலாம் அவனுக்கு கலங்கிரும், வாயிலிருந்து வாந்தி வரும். அப்படியே வாயை மூடிட்டு இருக்கும்போது
நம்ம ஹீரோ டப்புன்னு வாயை பிடிச்சி டேய் சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீசு ரத்தம் தெறிக்கும். அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அம்புடுறவன் அம்பு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ பார்த்து விடுவான். நம்ம ஹீரோ அந்த அம்பை அப்படி கேட்ச் பிடிச்சிட்டு தம்பி இதுக்கப்புறம் வேலைக்காகதா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரே புள்ளியில் ஒரே சமயத்தில் 3 அம்பு விடுவான் பாருங்க பாகுபலியில் வர மாதிரி. நம்ம ஹீரோ தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோடரை எடுத்துட்டு ஓங்கி ஒரே அடி அடிச்ச அடியில் சும்மா வெறித்தனமாக நம்ம மேலே அந்த ஷோல்டர் மேலே அடி விழுந்துரும். அவன் என்னடா அவன் இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு அந்த வில்லு எடுத்துட்டு ஒரு நைஃப் மாதிரி எடுத்து நம்ம ஹீரோவை குத்தலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அதை டாஜ் பண்ணிட்டு அப்படி டாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப குத்த வருவான். நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அந்த அட்டாக்லாம் டாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படி சரக்குன்னு ஒரு வீசு அவன் உடம்புல அப்படி ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கும். என்னடா தம்பி வலிக்குதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட கையை வெட்டிடுவாரு. கையை போனதுக்கப்புறம் ஐயோ கையை சொல்லிட்டு துடிச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் அவன் அப்படி எந்திரிச்சு அட்டாக் பண்ண வரும்போது டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண வருவான். அப்போ குறுக்க வந்து அந்த சீல்டை வச்சிருக்கவன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அந்த முக்காடு போட்டவன் வந்து நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த முக்காடு போட்ட சீல்டை வச்சிருக்க பார்த்துட்டு டே என்னடா சீல்டு என்ன இருக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா கோடாரி அடிச்சதுல பயங்கரமா அடிபட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சீல்டை வெறும் கையாலே பிடிச்சி நசிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த முக்காடு போட்டவன் ஐயோ யாரா அவன் மனுஷனா மான்ஸ்டரா இந்த அளவுக்கு இப்படி இருக்கானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து ஒரே அடி அவ்வளோதான் ரத்தம் தெரிக்க அவனோட கதையும் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன ஒருத்த மட்டும் தான் அவன் கையை மட்டும் வெட்டப்பட்ட நிலையில ஐயோ என்னை விட்டுருக்கடா சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே ஓடுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயோ என்ன ஆக போகுது தெரியலையே கையோட தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விட மாட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்து போகும்போது நம்ம ஹீரோ ரெட்டியாக அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் அப்படியே சிரிச்சுட்டு ஐயா நான் தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறேன் அவன் என்னை பார்க்கல அப்படியே நான் இங்கிருந்து ஓடிடுறேன் ஐயா தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோ ஓ நீ எங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி கொல்லலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு சிஸ்டம் பாப்பாக்கி நீங்கள் நிறைய லெவலப் ஆயிட்டீங்க நிறைய சாதனை பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு நிறைய வெப்பன் பொருள் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே எனக்கு ஜாக் பட்ட அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து ஆனால் இதை சாக்கா வச்சு அந்த எலி தப்பிக்கலான்னு பார்க்குது பொந்துல போய் ஒளிஞ்ச எலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அவன் மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு வாயை போத்திட்டு சத்தம் வராமல் ஒளிஞ்சிட்டு இருப்பான் பயந்து போய். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நம்ம ஹீரோ அவனை கொல்ல போறாரா அவனுக்கு என்ன ஆக போகுது அடுத்தடுத்து நம்ம ஹீரோ எந்த மாதிரியான சம்பவம்லாம் பண்ண போறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.